நடந்து காட்டவா நடந்து காட்டவா அவளை உட்கார்ந்து தான் பண்ணுமா உட்கார்ந்து தான் பண்ணும். ஏன் ஒண்ணு சொல்லுங்க. உட்கார்ந்துட்டே வெறும் ஆக்ஷன் தமிழ். இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம். தயவு செஞ்சு பாருங்க. இப்ப நான் வந்து எனக்கே நான் சொல்லிப்பேன், பிரியோ இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். 6, 7 அவ்வளவு 2 inch மினிமம் மேக்ஸிமம் ஒரு 6 இருந்தா ஃபைன். ஓகே 2000ல பிறந்துட்டா மட்டும் அவங்க ஜென்ஜி ஆட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த 90s எல்லாம் முக்காவாசி பார்த்திருப்பாங்க. அதையும் பார்த்திருப்பாங்க, இதையும் பார்த்திருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டேன். காதல் எப்படி எஃபர்ட்லெஸ்ஸா ஹாட்ஸ்டார் பேஜ்ல வந்து என்னோட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. லைக் இப்போ ரீசெண்டா வந்த ஒரு எபிசோட போஸ்ட். அதுல எல்லாரும் சாரு 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 சாருன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த ரோல் பண்றது ஓகே, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியா பண்ணுவேன். அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரும் நிறைய. லைக் இப்போ பரினாக்காலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு, அவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்படிலாம் கூட அபியூஸ் பண்ணுவீங்களா? GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இப்போ நம்ம ஒரு கேம் நடக்கும். ஓகே ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ a dumb chorus. ஓகே ஓகே இது வந்து காலங்காலமா விளையாடுற ஒரு கேம் தான். ஓகேவா? இத மேபி நான் தப்பா சொல்லிட்டேனா நீங்க எனக்கு என்ன வேணா பனிஷ்மென்ட் தரலாம். அதுக்கு நீங்க இந்த எகிரியா குதிக்க சொல்லிடாதீங்க. உயிர் வேணும். அதான் நல்ல ஒரு ஈஸியா இதெல்லாம் நானும் உங்களுக்கு மாதிரி டேரக்டர் கண்டுபிடிக்கல அப்படின்னா. ஓகே இது ஃபர்ஸ்ட் நீங்களா நானா? நீங்க அப்படி வேணா மேடம். அதுக்கு நம்ம ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு விளையாடுவோம். அப்ப யாரும் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ரெடியா? ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர் மேடம். நான் தான். ஓகே எஸ் நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லு. ஓய்யோ அதுக்கு தான் பண்ணுமா? யா ப்ளீஸ். ஓகே சரி, நான் இப்ப சொல்லணும், நீங்க நடிச்சு காட்டுவீங்க. கரெக்ட்டா? நான் தான் நடிச்சு காட்டணும், நான் கண்டுபிடிப்பேன். இவ்வளவு நேரமா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கேன் நீங்க. ஓகே எத்தனை வேர்ட்ஸ்? தமிழ், இங்கிலீஷ் எனி? தமிழுக்கு இப்படி சொல்றேன், வேர்ட்ஸ்க்கு இப்படி சொல்றேன், பாதினா அந்த மாதிரி சொல்றேன். வெரி நைஸ். இவங்க ஒரு 90s கிட் என்பதை நிரூபித்து விட்டார்கள். 2000 போனுங்க மேடம். அப்ப கரெக்டா சொல்றீங்களே இதெல்லாம். 2000ல பிறந்துட்டா மட்டும் அவங்க ஜென்ஜி ஆட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த 90s எல்லாம் முக்காவாசி பார்த்திருப்பாங்க. அதையும் பார்த்திருப்பாங்க, இதையும் பார்த்திருக்கேன். நாங்க எல்லாத்தையும் பார்த்திருக்கோம் மேடம். 90s கிட்ஸ் எல்லாம். ஓகே ரெடி. காதல் எப்படி எஃபர்ட்லெஸ்ஸா நான் யோசிச்சேன். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் கெஸ்ட் எல்லாம் மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கெஸ்ட கூட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. எஃபர்ட்லெஸ். ஓகே மேடம். இன்னொன்னு சொல்லணுமா? இப்போ நான் ஓகே 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை உலகம். உருண்டை ரவுண்டா. செகண்ட் வார்த்தை வணக்கம், வெல்கம். சாமி சாமி ஆசீர்வாதம். அம்மனா சாமி வேற வார்த்தை சொல்லுங்க. சாமி, வணக்கம், வெல்கம், கோவில், ஏரோப்ளேன். தமிழ்லையா? ஏரோப்ளேன். ஏரோப்ளேன்ல என்ன? ஏரோப்ளேன் எந்த படத்துல மேடம் வரும்? ஏரோப்ளேன் வச்சே ஒரு படம் இருக்கே மேடம். சூரரை போற்று. One eternity later அவ ஏரோப்ளேன் வச்சே படம் சூரரை போற்று கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர். அது எப்படி நான் சொன்னது கண்டுபிடிச்சீங்க? அடுத்து நெக்ஸ்ட் போற்று. யாராவது இப்படி சொன்னா போற்றுன்னு. ஆமா மேடம் போற்று. நானே அப்பதான் தமிழ் புக்ல இருந்த போற்று அந்த இதை நீங்க படிக்கல ஃபர்ஸ்ட் இந்த செய்யுல. சரி விடுங்க. ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்க தான். நடந்து காட்டவா அவளை உட்கார்ந்து தான் பண்ணுமா? உட்கார்ந்து தான் பண்ணும். ஏன் ஒண்ணு சொல்லுங்க. உட்கார்ந்துட்டே வெறும் ஆக்ஷன் பண்றது. இரு எனக்கு பேரே யோசிக்கல நானு. மாம்பழம். போக்கிரியா? எப்படி மேடம் போக்கிரிக்கு இங்க இருக்கவே இருக்கு. இப்படி பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க போக்கிரிய. ஆனா
அவர் அந்த படத்துல மட்டும் தான் அப்படி பண்ணிருக்காரு. ஆமா அது போக்ரியோட இது கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஃபேண்டாஸ்டிக் ஐ அம் அப்படின்னு சொல்லி. நான் ஃபூடி, அதனால நான் இப்படிதான் வருவேன். அமேசிங். ஓகே நெக்ஸ்ட் இது பண்ணலாமா? ரெடியா? நான் நீங்க சொல்லவா? தான். ரெடி. 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்தியன். இந்தியன் 2. உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சு நான் உங்களுக்காக சொல்ல மாட்டீங்களா? எஸ் மேடம் அதான். வெரி நைஸ். ஸோ எப்படியோ கண்டுபிடிச்சிங்க. நான் ஹார்ட் பீட்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சேன் உங்களுக்கு. கொடுத்துருக்கலாம்ல மேடம். கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேட்டிருப்பீங்க இதெல்லாம் ஹார்ட்டா அப்படிங்க. நான் தான் அடி வாங்கியிருப்பேன். சரி எப்படி ஒரு ட்ரூத் தேர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் பார்த்தேன். பட் இது நடக்கல இந்த விஷயத்துல. ஆமா டேரே வரல. நான் வந்து ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்தேன். இன்னும் 2 படம் நான் ட்ரை பண்றேன். இன்னும் ஒரே ஒரு படம் லாஸ்ட் ஒன்னு. இப்ப நீங்க தான் சிவாஜி. ஓகே நான் கொடுக்குறேன் மேடம். தளபதி. ஒரே லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர். ஒரே எழுத்து. ஒரு வார்த்தை. சந்திரமுகியா? பாஷா. படையப்பா. சந்திரமுகி போய் பாஷா போய் மேடம் நீலாம்பரியோடதா? ஓகே என்ன மேடம் எத்தனை தடவை யாரும் வரலையே. அது கூட வரல. பரவாயில்ல விடுங்க, யாரோ சாபமா இருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ வந்து இப்போ ஹார்ட் பீட்ல வந்து எல்லா பக்கமும் உங்க பேரை வந்து சொல்றாங்க. நிறைய ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்டிங் வந்து யோசிச்சிங்களா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா என்ன ஒரு கேமியோ ரோல்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்களே தவிர ஆப்வியஸ்லி இப்படி டக்குன்னு பாஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான். பட் அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ், அவ்வளோ டிஎம்ஸ், டெய்லி அவ்வளோ மென்ஷன்ஸ் வருது. அண்ட் ஹாட்ஸ்டார் பேஜில் வந்து என்னோட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. லைக் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு எபிசோடோட போஸ்ட். அதில் எல்லாரும் சாரு 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 சாருன்னு சொல்லும் போதெல்லாம் ஹாப்பியாக இருக்கு. ஓகே அந்த காலம் உங்களுக்கு எப்படி வந்தது ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் பீட்டுக்கு? அது எப்படின்னா, அந்த டீம்ல எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் சும்மா போர் அடிக்குதுன்னு ஒரு நாள் அந்த செட்டுக்கு போனேன். வீடு கிட்ட தான். ரொம்ப நாளா வீட்டுல சும்மா இருந்தேன்னா சரி போய் பார்ப்போம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி போனேன். டைரக்டர் என்ன பார்த்துருந்தாரு. டைரக்டர் கிட்டலாம் ஆப்வியஸ்லி அங்க போனா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ ஆகும்ல. லேட்டர் சாருன்ற கேரக்டர் எழுதும்போது நான் ஞாபகம் வந்தேன். ஸோ அப்படியே எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஓகேவா இந்த ரோல் பண்றீங்களான்னு கேட்டாங்க. ரோல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ செட் ஓகே. நைஸ், சூப்பர். ஸோ வந்து இப்போ ஒரு எடிட் எடுத்தோம்னா டக்குனு உங்களை வந்து வச்சிடுறாங்க. கமான் யூ வாண்ட் டு பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் பீட்ல ஒரு சின்ன ரோலா இருந்தாலுமே அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ இவ்வளோ நாள் நீங்க வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இது இன்னும் எல்லாருக்கும் வெளில தெரியும் போது ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் லிட்ரலி ஒரு 1.5 years எந்த ப்ராஜெக்ட்டுமே கமிட் பண்ணல. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன வேணுமோ அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 1.5 years வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டா நான் இதை பார்க்குறேன். சூப்பர். இந்த 1.5 years ஏன் கேப் எடுத்தீங்க? there's any reason behind that? அதான் சொல்றேன். எனக்கு ஒன்று பண்ணணும். எனக்கு இப்படிதான் இந்த மாதிரி தான் ஒரு ரோல் பண்ணணும், இப்படிதான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரோல் கிடைக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி டேக் சம் டைம்ல. ஓகே. அண்ட் இப்போ சீரியஸ் வந்து சிஸ்டர் ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெம்ப்ளேட்டா அடுத்தடுத்து வர ரோல்ஸுமே சிஸ்டர்ஸாவே அப்படியே வருது இல்ல? சோ அத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆர்டிஸ்டா? நான் எப்படியும் பார்க்கல. பிடிச்சிருந்தா பண்ணுவோம், இல்லைன்னா நோ சொல்லிடுவோம், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் அடுத்து இப்போ இந்த 1.5 years growthங்க 1.5 years நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கும் போது மக்கள் திடீர்னு நம்ம ஃபேஸை வந்து பார்க்கும்போது மறந்துருப்பாங்க. சில பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அதை யோசிக்கலையா? அந்த 1.5 years நம்ம கேப் எடுக்கிறோமே மறந்துருவாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க திங்க்? இல்ல நான் யோசிக்கல. நான் மறக்கணும்னு தான் நினைச்சேன். எதனால? ஏன்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போ நான் டெலிவிஷன்ல இருந்தேன், இப்போ ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மூவிஸ். என்ன ஒரு டெலிவிஷன் பீஸா மறக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஓ ஓகே ஓகே. ஸோ அது அந்த மாதிரி நெகட்டிவா நான் நினைக்கல. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரோல் வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவா ஒரு ஹீரோயின் ரோல் வருது, இன்னொரு இதே வேற ஒரு சீரியல் நெகட்டிவா ஒரு ரோல் வருதுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க?
நெகட்டிவ் ரோல் எனக்கு அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஐ கேன் டூ மை பெஸ்ட், பட் ஸ்டில் ஆப்வியஸ்லி ஹீரோயினா தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த வில்லிகளும் வந்து செம்மையா வந்து வெளில தெரியுறாங்க. இல்ல So, எனக்கு அதுக்கான என்னன்னா இதுவும் எனக்கு இருக்குல்ல. அந்த ரோல் பண்றது ஓகே, ம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியா பண்ணுவேன். ம், லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் வில்லிலாம் ம். ஓகேவா. அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரும் நிறைய. ம். லைக் இப்போ ஃபரீனாக்காலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்படிலாம் கூட அபியூஸ் பண்ணுவீங்களாடா, அவங்க நடிக்க தானே செய்யறாங்க. ம். அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. Okay. மேபி அதுக்காக நான் அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க. இப்போ சீரியல்ஸே நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க. டு யூ சூஸ் த ரீப்ளேஸ் ரோல் எனி சான்ஸ்? யாராவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? இல்லைங்க, ஏங்க? நான் ஆல்ரெடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரோல் பண்ணிட்டேன்னா இதுக்கு மேல ஓகே. நான் ஸ்டார்டிங்ல இருந்து நானே இருக்கிற மாதிரி அந்த ரோலே எனக்குன்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் தான். ஓகே. நீங்க ஹெசிடேட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் அந்த உங்க ரீப்ளேஸ்மென்ட் ரோல் வரும்போது நீங்க வந்து நான் ஹெசிடேட் பண்ணல. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராஜெக்ட் அந்த டைம்ல, அந்த ரோலுமே ரொம்ப ஃபேமஸான ரோலு. ஸோ அப்போ எனக்கு இருந்த மைண்ட் செட்ல அதை நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது நிறைய ஆடிஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க இப்போ வரைக்கும்? ஆடிஷன்ஸ்ன்றதை விட மீட்டிங்ஸ் தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் அது கொஞ்சம் கம்மி தான். லைக் ஒரு டைரக்டர் மீட் பண்றது, ஒரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்றது, அந்த மாதிரி மீட்டிங்ஸ் தான் நிறைய இருந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்து என்ன ஃபிலிம், எனி ஃபிலிம் இஸ் கம்மிங் அவுட்? அது இந்த இதில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது சொல்றேன். ஒரு பெரிய படமா எப்படிங்க? பெரிய ஸ்டார் காஸ்டா, பெருசா எப்படி? இல்ல எதுவுமே இன்னும் சைன் பண்ணல, எல்லாமே இன் டாக்ஸ். ஓகே. when time comes அது நான் சொல்றேன். ஓகே நைஸ். இப்போ இந்த ஹார்ட் பீட் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்கா? இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு? ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தா அது நிறைய வருது, பட் எனக்கு ஏத்த மாதிரி வருதானா ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். ஸோ வந்து இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஓகேவா? தயவு செஞ்சு பாருங்க. இப்போ நான் வந்து எனக்கே நான் சொல்லிப்பேன், பிரியோ இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். பட் இருந்தாலும் வந்து நிறைய பாய்ஸ் உங்க மேலே க்ரஷ் வச்சிருக்காங்க. ஷீஸ் மை க்ரஷ், ஷீஸ் மை எவ்ரி திங். இப்பெல்லாம் போடுற இந்த பாய்ஸ்க்காகவே நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு எவ்வளோ ஹைட்ல மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரியான மொத்த இதையும் நம்ம எடுத்து போடுறோம். ஓகேவா? ஓகே. வில் ஃபைண்ட் அவுட், வில் கெட் இருக்கு. சூப்பர்ல. வில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் உங்களுக்கு க்ரூம் எப்படி வந்து அமைய போறாங்க நம்ம பார்ப்போம். நான் சொல்ல கிரைட்டீரியெல்லாம் நீங்க ஓகேவா டிக் பண்ணி வரும். ஹைட் எவ்வளோங்க இருக்கணும்? 5.3, 5.4? நானே 5.5ங்க. 6, 7 அவ்வளோ என்னை விட ஹைட்டா இருந்தா போதும். என்னை விட ஒரு 2 inch மினிமம், மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 6 இருந்தா ஃபைன். ஃபைன். ஓகே நைஸ். அப்புறம் பியர்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது அவங்க விருப்பம். சில பேருக்கு பியர்ட் இருந்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால கேட்டுக்கிறேன். ஒரு ரெகுலர் பியர்ட் இருந்தா நல்லா இருக்கும். ரக்கட் பாய் வேணுமா சாக்லேட் பாய் வேணுமா? சாக்லேட் கண்டிப்பா எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஓகே. ரக்கட் ஐ மீன் இஸ் மெச்சூரிட்டி தான் நான் ரக்கடா பாக்குறேன். ஓகே. கொஞ்சம் லைக் என்ன மாதிரி கொஞ்சம் டாமினேட்டிங்கா. ஓகே. இப்போ நானும் அவனும் ஆட்டோல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் சரியான தலைவலி, ஏதாவது ஒண்ணு ஏடவடமா பேசிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட எனக்கு பேச தெரியாது. அந்த மாதிரி இடத்துல அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி பேசணும். அததான் நான் ரக்கட்னஸா பாக்குறேன். மத்தபடி இப்ப சுத்திட்டு இருக்காங்களே ஏதோ மாதிரி, அதனால சோ நார்மலா நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரக்கட் ப்ரொடெக்டிவா. ஓகே நைஸ். அவர் எப்படி மேடம் மீடியாக்குள்ள இருக்கணுமா இல்லாட்டி வந்து ஐடில வர்க் அப்படி இல்ல எனி ப்ரொஃபஷன் இஸ் ஃபைன், பட் நம்ம மீடியாக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கோம். ஓகே. வெளிய ஒரு ஆளை பார்த்து கரெக்ட் பண்றதுக்கான டைம் கஷ்டம். ஓகே. சோ ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளில இருந்து இருக்குமா இருக்கா? இல்ல இப்ப எல்லாம் இல்லைங்க. ஓகே. இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இருக்குமோ அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா மீடியாக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம், டெய்லி பாக்குற ஆளுங்க ஃபுல்லா மீடியா பர்சன்ஸா தான் பாக்குறேன். ஓகே. அதுக்குள்ளே இருந்தா ஓகே அப்படிங்கறீங்க? அதுவும் ஓகே. வெளில இருந்து மாப்பனோட இருந்தாலே ஓகேங்க. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கிரைட்டீரியா தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. இப்படிதான் இருக்கணும், கேரக்டர்ஸ் வந்து இப்படிலாம் இருந்தா ஓகே, அப்படியாவது கிரைட்டீரியா இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் நினைக்கிற ஒரு பேசிக் தான் லாயல்டி, கொஞ்சம் மெச்சூரிட்டி, ஓகே, ரெஸ்பான்சிபிள், ஓகே, லவ் அண்ட் கேரிங் மட்டும் கொஞ்சம் அதிகமா. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது மட்டும் ஓகே. இந்த மாதிரியான எல்லா பொருத்தங்களும் உங்களுக்கு இருந்தா உங்க போட்டோவோட இது பொருத்தம்லாம் இல்ல, பேசிக்கா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆமாங்க. இந்த மாதிரி ஹைட் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு உங்க போட்டோவோட டிஎம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாருங்க உங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்.
ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் அப்கமிங் திங்ஸ் என்னவா இருக்க போகுது? வாட் இஸ் யுவர் லைக் மீடியாவுக்குள்ளேயே நீங்க என்ன எதுல பக்கம் இருக்க போறீங்க? அந்த கேள்விதான் இப்ப எல்லாருக்கும் இருக்கு. நீங்க டெலிவிஷனா சினிமாவா? இல்ல எனக்கு டெலிவிஷன் வந்து எனக்கு வெப் சீரிஸ் ஒரு சினிமா. டெலிவிஷன் வந்து போதும் பண்ணியாச்சு. ஏன் மேடம் அதுக்குள்ள போதும்ட்டீங்க? நிறைய பேர் வந்து இன்னும் 5-6 போதும் இந்த சென்ஸ் மேபி நான் ஒரு 7-8 இயர்ஸ் கழிச்சு அதுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் சினிமா ஒரு வெப் சீரிஸ் அந்த மாதிரி. சூப்பர், வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் யூ ஆல்சோ questions நல்லா இருந்தது. தேங்க்யூ so much and thanks a lot and wish you all success. Thank you so much. GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.